ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி அது. வைஃப் எவ்வளோ பிஸியானவராக இருந்திருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மெல்லாம் என்ன பிஸி, நம்மெல்லாம் என்ன பிஸி மேன். ரசூலுல்லாஹ்வுடைய அகிலத்துக்கே அதிபதி, அருட்கொடையா வந்தவர், அகிலத்துக்கு அருட்கொடையா வந்தவர். எவ்வளவு பேர பிரச்சனையை பார்க்கணும், அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு மனைவியோட கழிச்சிட்டு இருக்கிறாங்க, இழத்திக்காக இருக்கிறாங்க. சஃபியா நாய் வந்து கழிச்சிட்டு இருக்கிறா. ஆயிஷா நாயுட வீட்டை வராங்க, அவள் மாதவிலக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க, மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அந்த மனைவியோடு ஒரு பாத்திரத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா நின்று குளிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி அவங்க குளிக்கும் போது எப்படி அள்ளினாங்க தெரியுமா தண்ணிய? எனக்கு எனக்கு அவர் எடுத்தார், நான் எனக்கு எனக்கு நான் எடுத்தேன்ங்கிறாங்க. சின்ன பிள்ளை மாதிரி சண்டை. எங்களுடைய கைகள் மோதிக்கொண்டன. ஒரு பாத்திரத்துல புருஷன் பொண்டாட்டி ஒன்றை குளிக்க. இப்ப நாம குளிக்க போனா அவ்வளவுதான். புள்ள நாம குளிக்க போனா பிள்ளைகளும் பாரு இளஞ்சோடிகள் ஒண்டா குளிக்குது. இளஞ்சோடி தானே குளிக்குது. மனைவியோட குளிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை, மைனியோட குளிச்சா தானே பிரச்சனை. இது பிள்ளைகளுக்கு வழக்கம். பிள்ளைகளுக்கு அது சர்வசாதாரணமாக இருக்கணும். அதில் என்ன இருக்கு? அப்போ இப்படி நாம நெருக்கம் இல்லை. நமக்குள்ள ஒரு அன்பு, பாசம், நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவையாக பேசுவாங்க. மனைவி கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நகைச்சுவையாக பேசுவாங்க. அந்த பேச்சில் டபுள் மீனிங், நகைச்சுவை. ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, பள்ளிக்குள்ள வந்து தொழுவுறதுக்கு ஒரு விரிப்பு விரிச்சு விடுமாங்கிறாங்க. பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க, திரைக்கு அங்கல வீடு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத். பள்ளிக்குள்ள ஒரு விரிப்பு விரிச்சு விடுமாங்கிறாங்க. நான் மாதவில கூட இருக்கிறாங்க, பள்ளிக்கு வர முடியாதுல்ல, வாதவில கூட இருக்கிறேன். அப்போ அவசியத்துக்கு வந்து போகலாம் என்று அப்படி அந்த சட்டத்தை ஒரு உத்தியோகபூர்வமாக சொல்லாம மத்தாக்கள்கிட்ட அப்படி சொல்லணும். மத்தாக்கள்கிட்ட மாதவிலக்குள்ள பின்னாங்க மாதவிலக்கோடு அவசிய தேவைகளுக்காக பள்ளிக்குள் வந்து போகலாம். இது நான் மௌலவி உங்களுக்கு சொல்லுவேன். பொண்டாட்டிகிட்ட இப்படியே பொண்டாட்டி எல்லாம் என்னங்க மாதவிலக்கோட பள்ளிக்கு போகலாம்னா, அதாவது மாதவிலக்கோடு அவசிய தேவைகளுக்காக போகலாம்னா அது நீங்க யார்? எனக்கு பொண்டாட்டிகிட்ட எப்படி பேசுறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மாதவிலக்கு கையில் இல்லம்மா, வந்து விரிச்சிட்டு போங்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு நகைச்சுவையும் எவ்வளவு நெருக்கமான ஒரு வார்த்தை பிரயோகங்கள். மாதவிலக்கு கையிலேயா இருக்குது, வந்து விரிச்சிட்டு போ. எவ்வளவு அழகான ஒரு பேச்சு. இப்படி எல்லாம் நபி பேசி இருக்கிறாங்க. அப்ப நாம் மனைவியோடு பேசணும், மனைவியோடு நாம நெருக்கமாக இருக்கணும். இருந்துட்டா இடையில ஒருத்தன் வர மாட்டான். நாம டைம் வச்சுட்டோம். அந்த பேச்சு என்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மனுஷனுடைய ஒரு தாகம், ஒரு பசி. பேச தெரிஞ்ச விலங்கு மனிதன் என்றதான வித்தியாசப்படுத்துறோம். உயிரினங்களை எப்படி வித்தியாசப்படுத்துறோம்? பேச தெரிந்த, சிரிக்க தெரிந்த விலங்கு மனிதன், இப்படித்தானே சொல்லுவாங்க. பிசிக்கல் அப்படித்தானே சொல்லுது. பேச தெரிந்தவன், சிரிக்க தெரிந்தவன், பேச தெரிந்த விலங்கு. ஓ பேச தெரியும், பேசுறோம் இல்லையே. பேச தேவையில்லாத ஆக்களோட பேசிட்டு இருக்கோம், பேச வேண்டிய ஆக்களோட பேச்சு இல்லையே. பேசணும். ஒரு பிள்ளை கூட்டி வராங்க, பல்லு கடிக்குதான், சின்ன பிள்ளை. அது கூட்டிக்கு வரும்போதே என்ன சொல்றாருன்னா, பல்லு கடிக்குது பிள்ளை, பூச்சிக்கும் கொடுத்தாங்க. பூச்சிக்கு கொடுத்தா பல்லு கடிக்கிறது நிற்கும்ன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆனால் உண்மையில் பிள்ளை பல்லு கடிக்குது அப்படின்டா அந்த பிள்ளைக்கு பேச வேண்டியது நிறைய இருக்குதுன்ற அர்த்தம். அப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன செய்கிறேன்னு பார்த்தா அவர் பிஸ்னஸ் எப்படின்னா அவர் கொஞ்சம் பிஸியானால் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணுறார். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இங்கே இல்லை, வெளிநாட்டு. அவங்களோட டைம் ஷெடியூலில் கேட்டுட்டு வந்தால் பொண்டாட்டி பிள்ளையோட அன்றைக்கி அவள் ஹவுஸ் ஒய்ஃப், எந்த வேலையும் இல்லை. அவர் வந்து சில நேரம் நைட்டு 10 மணி ஆகும், 12 மணி ஆகும், 9 மணி ஆகும். அநேகமாக கொஞ்சம் பிஸியான ஆள் தான். வெள்ளிக்கிழமை மட்டும் இருப்பேன். அன்றைய கொஞ்சம் நல்லா தூங்குவேன். நான் ஜும்மாவுக்கு போயிட்டு வருவேன், எங்கேயாலும் ஷாப்பிங் போவோம். நாங்கள் ஒரு கிழமைக்கு தேவையானதை வெள்ளிக்கிழமையை சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டாந்து வச்சுடுவோம். அப்போ கற்பனை பண்ணி பார்த்தேன், வேறு அப்போ பிள்ளைக்கிட்ட கரைக்காரு இல்லை. வெள்ளிக்கிழமை நல்லா தூங்குறதும் ஷாப்பிங் போகிறதும், பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு பிறகு போகிறார். மற்ற நாளையில் பிள்ளை படுத்தத்துக்கு பிறகு வாரார், எழும்புறதுக்கு முன்னே ஓடுறார். அப்போ பிள்ளை கதைக்கல. அப்போ அந்த பிள்ளைக்கு பாப்பா கிட்ட கதைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர் கொடுத்த மருந்து என்ன அப்படின்டா, அடுத்த கிழமை வாங்க, வெக்கேஷன் பண்ணிக்காங்க, நம்ம ஊரில் இருக்காங்க, அடுத்த கிழமை வாங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கிட்ட 1/2 மணி நேரம் கதை. அதோட பல்லு கடிக்கிறது நின்றுட்டு கதை முடிச்சு. இப்போ மனுஷனுடைய தேவை, தாகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா?
சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் அன்பு தேவை இருக்கு. 5 தேவை நிறைவேற்றப்படவில்லை. 5ல் எது நிறைவேற்றப்படலாட்டியும் ஒரு ஆள் உளவியல் ரீதியா மன ரீதியான பாதிப்பு, பிசிக்கலி ஏதாவது பிரச்சனை, மனசு கெட்டு போனா உடலும் கெட்டு போகும் தானே. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இதை நீட்ஸ் தியரி அம்மாங்க, நீட்ஸ் தியரி. இதை இஸ்லாம் எப்போவோ சொல்லிட்டு நாம புதுசா தியரிகளும் கண்டுபிடிப்புகளும் அதுக்கு ஒரு புதிய பேரு. இது பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், இது ஸ்கிசோப்ரினியா, இது மேனியா, நம்ம பிரித்து வச்சிருக்கோம். இது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். என்ன பேர் வச்சாலும் இஸ்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அழகா பேசுது. அழகா பேசுங்க, டைம் ஒதுக்குங்க, பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளோட நெருக்கமா இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய ஒரு ஆளு. நடந்து போகும்போது சின்ன பிள்ளைகளை கண்டால் அவரே சலாம் சொல்வார். இவ்வளவு விஷயம். ஒரு ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதி. அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய தம்பி வளர்த்த குருவி செத்து போச்சு, அழுதுகிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை, அவருக்கு தெரிந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளை வளர்த்த குருவி செத்து போச்சு. அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு ஆறுதல் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள். அந்த இடத்துக்கு ஆறுதல் சொல்ல போறாங்க. அதை போய் நகைச்சுவையா அவருக்கு ஒரு குண்ணியத்து பேர் சொல்லி குருவிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு ஆறுதல் சொல்லி தலையை தடவிட்டு வரார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் இவ்வளவு ஒரு நெருக்கம் மனித உறவுகளுக்குள்ள அப்படியே வச்சிருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு முக்கியத்துவம். நான் விடிய விடிய நின்று சொல்ல போறேன், நான் புல் மார்க்கம் என்றார் ஒருத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அப்படியெல்லாம் செய்யலாது. நான் உங்களை விட அல்லாஹ்வை நன்கு அறிந்தவன், உங்களை விட அல்லாஹ்வை நன்கு அஞ்சுபவன். உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்குது, ஒரு போய் நிறைவேற்றுங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. மனைவியை கவனிங்க, உடலை பாருங்க. ஒரு ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உடம்புக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்குது, நிறைவேற்றுங்க, விடுங்க பாருங்க. அப்ப மார்க்கத்தின் பெயரால் துறவியாக போனவரை இழுத்து பிடிச்சு குடும்பத்தோட நல்லா இருக்கு. மௌத்தாக போற ஒருத்தர் பார்க்க போறாரு, சக்கராத், இனி மௌத்தா போயிட்ட உடனே அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் கண்ட உடனே ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டார். யாரும் ரசூலுல்லாஹ் வாங்க, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், எல்லா சொத்துக்களையும் நான் அல்லாஹ்க்காக கொடுக்க போறேன், முடிவெடுத்துட்டேன்றது செய்யணும் சொல்லலாம். நம்மண்டா என்ன சொல்லுவோம்? நம்ம பிள்ளையாக்கள் ஒரு மகளே அசரத்துறத போறோம், முழு சொத்தும் பள்ளிக்கணும், மாஷா அல்லாஹ், சைன வைங்க, சைன வைங்கோ, டக்குண்டு மனசு மாறுறதுக்கிட்ட இல்லை வைங்கோ, முழுக்க எல்லாம் என்ன நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை அரை வருஷம் கொடுக்குறேன் யார சொல்ல, அதுவும் செய்யணும். 3 கொடுக்க யார சொல்லலாம், அதுவும் அதிகம்தான். நீ பரவாயில்ல ஆசைப்படுறீங்கன்றதுக்காக கொடுங்க. சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளைய அடுத்தவன்கிட்ட கை நீட்டுற அளவுக்கு வைக்காம நல்ல வசதி உள்ள பிள்ளைகளா வச்சுட்டு போறதா உனக்கு சிறந்தது என்றான். பிள்ளைகளுக்காக சேர்த்து கொடு, பிள்ளைகளை கவனி, பிள்ளைகளை பார், குடும்பத்தை பார் என்றான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருன், ஒரு தீனார் இருக்கிறது, அன்ஃபக்த ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சாய் ஒரு தீனார், ஒரு தீனார அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாய். இன்னொரு தீனார் இருக்குது, அதை நீ என்ன செய்தாய், ஏழைகளுக்கு கொடுக்கிறாய். இன்னொரு தீனார் இருக்குது, அதை நீ உன் குடும்பத்துக்கு கொடுக்கிறாய். இன்னொரு தீனார் இருக்குது, யுத்தத்தில் நீ செலவு செய்தாய். இதுல எது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது தெரியுமா? குடும்பத்துக்காக செலவு செய்தது என்றார். பழகிட்டா, குடும்பத்தை பார், குடும்பத்தை பார். அப்ப இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சமூக சேவை, சோசியல் ஒர்க்கர், போகிறதும் பார்க்குறோம், அந்த ரோட்டு பிரச்சனை, பள்ளி நிர்வாகம், கொண்டாடிக்கிட்ட கேட்டா தெரியும், ஊரை பாப்பார், எங்களை பாப்பாரா என்றுவாள், அவுட். நாம் இப்ப நல்ல மனுஷன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கைருக்கும், உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா? கைருக்கும் லி அஹ்லிஹி என்றாங்க. அவருடைய மனைவி கிட்ட யாரு சிறந்தாலோ அவர் தான் சிறந்தவர். அதேதான் அப்படியே பெண்களுக்கும், உங்களை சிறந்தவள் யார் தெரியுமா? உங்களோட புருஷன் சர்டிபிகேட் தரணும், தந்தான் சிறந்தவள். சிலர்கிட்ட கேட்டா தெரியும், எப்படிப்பா, எப்படி வைஃப் எப்படி ஏண்டா, என்ன செய்யற, சாணையோட வந்தது சந்தோப்போட போகட்டும் இருக்கேன்.
சொன்ன நீ சொல்லண்டப்பா புலைய சொல்லணுண்ட அரகமான கூறா இருக்கி என்னத்தை கதைக்கிறேன் எப்படி பயந்துருக்க அரகமான கூறாம் அதனால சொல்லணும்தான். அப்ப பல்லு புழுங்குற டாக்டர்கிட்ட போயிருக்கான் பொண்டாட்டியை கூட்டி. அவர் பார்த்தபடி சொல்லிக்காரு அடி இறந்து உடஞ்சிருக்கு கீறித்தான் எடுக்கணும் 7000 ரூபா வருமே. காது கசினா நாம் 70,000 ரூபா தரேன் நாக்க புழுங்க மாட்டேயா கதை கொண்டாந்து அப்படி புருஷன் பொண்டாட்டி இருந்தா எப்படி வாழ்ற? இந்த கணவ மனைவிக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனைல ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பெண்கள் மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சொல்லாம பழி வாங்குறது. இதை போல ஒரு சித்திரவதை வேற எதுவுமே கிடையாது. முகத்தை மூமெண்ட் வச்சுக்கிற அந்த ஆளுக்கு வந்தோடனே மூஞ்சி தெரியும் ஏதோ சம்திங் ராங். வானிலை அறிக்கை சொல்லுது இடியுடன் கூடிய மழை வர போகுது, ஆள மூஞ்சி சரியில்லை, இவர் வந்திருப்பார் சாதி இருக்கும் முகம். இவர் மீட்டர் பிடிச்சு பார்ப்பார். எப்படி மீட்டர் பிடிச்சு பார்க்குற? தண்ணி கொஞ்சம் தாங்க, தண்ணி வெறும் அப்படியே வந்து அப்படியே பயந்து வைக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி வெளியில். என்ன இது? தண்ணி கட்டையில் கொண்டு வந்திருக்கு. வேற என்ன வேணும்? இல்லை ஒன்றுமில்லை. என்னம்மா? ஒன்றுமில்லை. இல்லை நீ ஒரு மாதிரி ஆயிருக்காய், முகம் வரும். இல்லை நல்லா தானே இருக்கு, இங்கே பாருங்க எல்லாம் நல்லா இருக்கு, காணுமா? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாள். என்னம்மா பிரச்சனை? ஒன்றுமில்லை. கறி என்ன விரும்பினத்தை வேண்டிக்கான் சாப்பிடு, எவ்வளோ சாப்பிட்டு. இவருக்கு பிடி ஒன்றும் இல்லை. என்னையாலும் ஒன்று சொன்னா தானே அதுக்கு பதில் கொடுக்கலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டாள் அவள். கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தா. ஒரு தாள் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு தடவை நீண்ட முகத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க 6 மாதம் எடுக்கும் வசரத்தங்கிறான். குவைத்தில் ஒரு பயான், குவைத்தில் வச்சு இந்த சம்பந்தமா பேசக்கூட பயான் முடிய ஒருத்தர் வந்து கையை தந்தா, அஸ்ஸலாமு அலைக்கும். அவரை ஊரை பேரை சொல்லி, இந்த ஊர் என்னது, அந்த ஊர் பெரிய பள்ளிக்கிட்ட நான் சொல்றேன், உங்களோட போக்குவரத்து செலவெல்லாம் தாரும், இந்த தலைப்பை கொண்டு அங்கே பேசுங்க மௌலவி, கட்டாயம் இந்த பொண்டாட்டி வெறுவாள்லாங்க. எந்த தலைப்பு? என்ன வச்சு அந்த சொத்தையை நீட்டுறது? ஓ இந்த பொண்டாட்டி சொத்தையை நீட்டுவாள். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். எனக்கு என்ன காரணம் என்று தெரியல. நாம் என்ன சாத்திரம் படிச்சு போட்டா கல்யாணம் பண்றேன்னு கேட்பான். சாத்திரம் படிக்கிறா, ஏன் முகத்தை தூக்கினாள் அப்படின்னு. தயவு செஞ்சு என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொன்னா தானே அடுத்ததை முடிக்கலாம். புருஷனும் தான் பொண்டாட்டியில் ஒரு பிரச்சனையை கண்டுட்டீங்க, நீங்க புருஷன்ல ஒரு பிரச்சனையை கண்டுட்டீங்கன்னா முதல்ல என்னன்னு கேளுங்களேன். என்ன பிரச்சனை? நீங்க இப்படி செஞ்சது எனக்கு பிடிக்கல, நீங்க அங்க போனது எனக்கு பிடிக்கல, அவங்களோட கதைச்சது எனக்கு பிடிக்கல, சொல்லுங்க, உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. ஆனா அத்துமீறி இங்க அதிகாரத்தை கையில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மாமியாவை பிடிக்காம இருக்கலாம், அவனுக்கு அது உம்மா, அவனுக்கு அது உம்மா. அவ எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு உம்மா தானே. அவன் உம்மாவை நீ வந்து நாய் வந்து சின்ன கேட்டுக்கிருப்பானா? அவங்க உம்மா வந்து நாய் கத்த மாதிரி கட்டி போட்டு போறான்னு நாய் இதை குட்டி நாய் குட்டி தானே கடிச்சு போதான் ரொம்ப. இப்ப நம்ம அதை எந்த அளவுக்கு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தை வெட்டு சொல்லி சஹாபாக்கள் சொல்லி அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு என்ன செய்யறாங்க? வெலை பேசினவர் அபூபக்கர் இல்லாட்டி முகம்மது தலையை எடுத்துக்கந்தா 100 ஒட்டகம் சொல்லிட்டான். இப்ப அவரை கண்ட இடத்தை வெட்டுற மக்கா வெற்றி இஸ்லாமிய ஆட்சி. இக்ரிமாவு கண்ட இடத்தை வெட்டிடுவாங்கன்னு தெரியும். மக்கா வெற்றியின் போது 2 பெண்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுல ஒரு பெண் சொல்றா, யார சொல்லலாம், நான் யார் தெரியுமா? இக்ரிமாவுடைய மனைவி, அபூஜஹிலுடைய மருமகள், அபூஜஹிலுடைய மருமகள், இக்ரிமாவுடைய மனைவி. என் கணவர் இருக்கும் இடம் தெரியும், அவரை உங்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு நான் பொறுப்பு. அவர் இஸ்லாத்தை தழுவதற்கு வாக்கு தந்துட்டார். அவர் மேல கொண்டிருக்கிற அந்த மரண தண்டனையை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா அவளை கூட்டிக்கு வந்துருவேன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா சொன்னார்கள், இக்ரிமா வருகிறார், அவர் ஒன்றும் செய்யாதீங்க. அவங்க கூட்ட போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னாடி அபூஜஹிலை திட்டாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அபூஜஹில் அப்ப இல்ல, செத்துட்டான். அபூஜஹில் எவ்வளவு மோசமான ஒரு ஆளு.
அவனு அல்லாவே குர்ஆன்ல சாடையாக பேசுகிறான். ஃபைல்லம் யன்தஹி ஃபலனஸ்பஹன் பின்னாசியத்தின் காதிபத்தின் காபியாங்கிற வசனம் அவனுக்கு தான் வந்துச்சு. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் முன்னாடி சொல்லாதீங்க, அவர் முன்னாடி திட்டாதீங்க, அவன் மனசு நோவுங்கிறாங்க. அப்ப ஒரு தாய் அவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் புருஷனுக்கு தாய், அவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்முடைய பொண்டாட்டிக்கு வாப்பா. ஒரு சிலருக்கு எதிரியே மாமனார் தான். அதை கழிச்சு கழிச்சே பொண்டாட்டி மனசு உடஞ்சி வேற எல்லாம் ஒரு மனுஷன் எங்க வாப்பா பத்தி எனக்கிட்ட இப்படி கிடைக்காது. அவளுக்கு அது வாப்பா, அதை கௌரவத்தை கொடுங்க. உங்களோட பிரச்சனையை நீங்க வீட்டோட வச்சுக்கோங்க, அந்த கௌரவத்தை நீங்க கொடுங்க. அதுக்கு தகப்பன் அவ, உனக்கு தாய். இது அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க தவறினால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பேச்சு ஒழுங்குல ஒருத்தரை மதித்தால் அவர் மதிப்பவரை அவருக்கு முன்னால் இகழக்கூடாது. உனக்கு பிடிக்கலாட்டி பேசாம, உனக்கு பிடிக்கல, உனக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. ஆனா அவருக்கும் பொண்டாடிக்கும் பிரச்சனை இல்லையா? அவ தகப்பனை பார்க்கத்தானே. சிலர் சட்டம் போறாது, மையத்துக்கு போக போறா. சிலர் வச்சிருக்கான் பொண்டாடிய, பாப்போட மையத்துக்கு அனுப்பாம வச்சிருக்கிறான். எப்படிங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னதான் இருந்தாலும் அவனுடைய தகப்பு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தகப்பனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாச்சா அபூ தாலிப் போறாங்க, கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. பக்கத்துல அபூஜஹல் நின்று வந்துட்டான். இதை சொல்லுங்க சொல்லுங்க சாச்சா, நீங்க இந்த கலிமாவை சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக வாதாடுறேன் என்றார். சொல்லல, மௌத்தா போயிட்டார். அவர் வந்துட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா மகன் இங்க நிற்கிறார். மகன்கிட்ட சொன்னாங்க, உங்க வாப்பாவை கொண்டு போய் புதைச்சிட்டு வாங்க, அடக்கிட்டு வாங்க. நல்ல வார்த்தை சொல்லலை, நல்ல அடக்கம் இல்லை, கலந்துக்க சொன்னாங்க. போய் புதைச்சிட்டு கிரியை முடிச்சுக்கிட்டு வாங்க போங்க வந்துட்டு. அதான் அனுபவம். அப்ப காவிரான ஒரு தகப்பனை அடக்கம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, போங்க. இது நம்முடைய சண்டைக்கு ஒரு முஸ்லீமான மாமனாருக்கு ஒரு மகமியாக்கு பொண்டாட்டிய விடுறல, இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு நோம்பு, ஒரு பெருநாள், ஒரு நல்லது, ஒரு மையத்து, ஒரு நோய் வரக்குள்ளதான் உடைஞ்ச உறவுகள் சேர்ற. அதுக்கும் போகாட்டி நம்ம என்ன கல்லோட இருக்கிறோம்? நாம அடுத்தவன மன்னிக்காட்டி அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிப்பான்? அல்லாஹ் நம்முடைய ஒரு செயலுக்காக அவனே நமக்கு விட்டு தரான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் நாய்க்கு தண்ணி கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு விபச்சாரி என்று சொல்றோம் நாம, ஹதீஸ்ல விபச்சாரம் செய்யக்கூடிய ஆம்பளை தான் வருது. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தான், அதனால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து சொர்க்கம் கொடுக்கிறான். ஏன் நீ நாயில இறக்கம் காட்டக்கூடாது, நான் ஒண்ணுல இறக்கம் காட்டக்கூடாதா? அவன் ரோஷக்காரன் அல்லாஹ். நீ நாயில இறக்கம் காட்டுற, நான் அவனுக்கு இறக்கம் காட்டக்கூடாதா? அப்ப அதே மாதிரி யோசிங்க. நீ பெத்த தாயே மதிக்காத நீ, நான் எதுக்கு ஒன்ன மன்னிக்கணும்? நீ வாப்பட மையத்துக்கே போகாதாள், அப்ப நான் எப்படி ஒன்ன மன்னிக்கிறேன்? மாறி யோசிப்போமே. நம்ம விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானுடைய 136வது வசனத்தில் அப்படியே இறையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள். உஇத்தத்தில் முத்தகீன், சொர்க்கம் முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சொர்க்கத்துக்கு போற முத்தகீன்களுடைய பண்புகள் என்ன? அது அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா, கோபத்தை அடக்குவார்கள், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு சொல்லக்கூடிய சிபத். ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? கோபத்தை அடக்கணும், அடுத்தவர்களை மன்னிக்கணும். நாம மன்னிச்சா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். நமக்கு என்ன ஒரு பெருந்தன்மை இருக்குது? அப்படியே மன்னிக்காம கடைசி வரைக்கும் தெரியுமா என்ன தெரியுமா நான் என்ற அகங்காரம் வந்தால் தானே மன்னிக்காம இருப்போம். எதுக்கு? நம்ம ஆறு கழிச்சிட்டான், ஓ அவன்லாம் போல, சரி ஹலி ஓ மன்னிச்சு விடுங்க, கோபத்தை அடக்குங்கள். சொர்க்கத்துக்கு அடையாளம் அதான். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் சொல்லுது. ஆல இம்ரான் 136, 137, 138 அப்படியே பார்த்துட்டு போங்க. சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன? நம்ம விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், பேசணும், மரியாதை கொடுக்கணும், கதைக்கணும். என்ன காரணம்ங்கிறத சொல்லாம முகத்தை தூக்கக்கூடாது. இப்படி ஒரு நெருக்கம் இருந்துட்டேன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிள்ளைகளிடத்தில் போன். இந்த பிள்ளைகளிடத்தில் போன் சும்மாவே போல அதில் இந்த ஜூம் கிளாஸ் வந்ததோட கடும்பல். இந்த ஜூம் கிளாஸ் வந்துச்சு, பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகளை படிப்பு வீணாகக்கூடாது என்றுட்டு ஜூம் கிளாஸை கொடுத்தாங்க.
ஜூம் கிளாஸை கொடுக்கறத விட சும்மாவே மக்கா வச்சுக்கிருந்திருக்கலாம்னு இப்போ யோசிக்கிறோம் நாம். அவ்வளவுக்கு பிரச்சனை. பள்ளிக்கூடத்துக்கு போக ஒன்றாண்டவன் ஜூம் கிளாஸ்ன்றோடனே 8 மணிக்கு போக 7 மணிக்கு ஃபோனை கேட்கான். இந்த பாப்பா சார்ஜில் போடுங்க, இன்றைக்கி 8 மணிக்கு கிளாஸ் தெரிந்தானே மறா சார்ஜ் இல்லைன்னு சொல்லப்படாம். இன்னும் ரெடி. ஸ்கூலுக்கு நேரடியாக போகக்குள்ள புத்தகத்தை காணலை, பேக்கை காணலை, சொக்ஸி கழுவலை, ஷூ ஊற்ற, ஷூ பிஞ்சிரு, எனக்கு போகல, இன்றைக்கு சார் லீவு, இன்றைக்கு அங்கே ஃபங்க்ஷன், பாடம் நடக்காது. அம்மா பாப்பாவை ஏமாத்துறோம். நேரடியாக போகக்குள்ள கட். ஜூம் அங்கக்குள்ள அவர் ரெடி. பாப்பா ஃபோனை சார்ஜில் போடுங்க, 8 மணிக்கு பாடம் தெரியும் தானே. இன்னும் அக்கறை, சுப்ஹானல்லாஹ், என்ன அக்கறை. நீங்கள் பார்க்க போலான்னு ஜூம் மர தள்ளி விட்டு விட்டாவும் வேற ஒரு ஜூமில் இருக்கான். வேற ஒரு படத்தை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி பிள்ளைகள் என்ன செய்யுது, ஃபோனில் போய் நிறைய பிழையான இடங்களுக்கு போயிட்டு. இன்னும் சில பிள்ளைகள் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு எடிட் ஆகிட்டு. இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயருங்கிறது ஒரு போதை தான், அதுவும் ஒரு போதை தரக்கூடியதான். இந்த டோப்பமைன் ஹோமோன் இதனால் கூடுதலாக மூளையில் சுரக்குது. அதாவது டோப்பமைன் ஹோமோன் சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடியது, சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடியதான் டோப்பமைன் ஹோமோன். அந்த டோப்பமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்கிறது மனநோய், சிக்ஸோப்ரினியா, பைப்போலர், இதுகளுக்கு தான் அது ஹோமோன் சுரக்கும். அது சுரந்தா ஹெலுசினேஷன் இருக்கு. ஹெலுசினேஷன், டெலூஷன் எல்லாம் இருக்கு. டெலூஷன்டா என்னண்டா, அவரை நம்பிக்கை பல கோடி அவர்கிட்ட இருக்கு, இல்லாட்டி பல இன்னும் நினைச்சா கல்முனையை வேண்டலாம். இப்போ நினைச்சா அமெரிக்கா ஜனாதிபதி பேசுவார். இது வந்து என்ன செய்யறது, டிலூஷன். இந்த டோப்பமைன் ஹோமோன் கூடுதலாக சுரந்தா வாரது. எனக்கிட்ட எத்தனை மகுதி அலைச்சலாம் வந்தீங்கன்னு தெரியுமா? ஓ, அன்றைக்கு ஒரு ஆளை கூடி வரோம், நான் மகுதி உங்களை சந்திக்கணுமென்று இருங்க, உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்ட்டு. நல்ல மாஷா அல்லாஹ், கடைசியாக எப்போ பாவிச்சேன்னு கேட்டேன். எனக்கு இந்த டெலிவிஷன் வந்துட்டேன்டா, அது எனக்கு வாரேன் எனக்கு தெரியும் தான். அவர் தான் மகுதி, அவருக்கு ஓய்வு. அன்றைக்கு ஒரு பொம்பளை வாரா, ஒரு பொம்பளை, அதுதான் ஈசா நபியோட வைஃப் அம்மாவை. ஈசா நபி கல்யாணம் முடிச்சா எனக்கு தெரியல, நீ தான் நானும் சொல்லி வரேன். என்னடா யூனிவர்சிட்டியில் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கான், சாக்லேட், போதை சாக்லேட். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல எல்லாம் இந்த சாக்லேட் அலையுது. ஒரு கிராஜுவேட் வாரா, ஈசா நபியோட வைஃபா. இவ்வளோ கொண்டாந்து ஜின் பூந்துட்டு, ஜின் தான் பூந்த, அந்த ஜின் இல்லை, அந்த போத்தல வரும் ஜின், அந்த ஜின் பூந்திரி போதை. அதை டெப்லெட் வடிவத்தில், சாக்லேட் வடிவத்தில் வச்சிருக்கணும் அந்த ஜின்னை. அந்த ஜின் பூந்திருக்கு. அது பூந்தா டிலூஷன் தான். வேற பெரிய கிராண்டியஸ் டெலியூஷனுங்கிற பெரிய ஆளாக நினைப்பாங்க. அவங்களுக்கு காதில் சத்தம் கேட்கும். இப்போ பாருங்கள், இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடின பிள்ளைகள் சூசைட் பண்ணிச்சா இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற ஒரு பகுதியில் ஒருவன் ஃப்ரீ ஃபயரில் பப்ஜியில் தோற்று போனதுக்கு தூக்கில் தொங்கிட்டான். அப்போ எவ்வளோ அது மனநோயாளியாக இருக்காங்க. ஒரு கேமில் தோத்தா சூசைட் பண்ணுற நம்பி. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒரு புள்ள வாட்டில் இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்க அசரத்தனா, என்னன்னா கோமா ஸ்டேஜ் போயிட்டார். ஆள் வாட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டால், ரூம் நாறுது, புள்ளட ரூம் நாறுது. அங்கே போய் பார்த்தா அவர் போட்டு இருக்கிற 3 ரவுசருக்குள்ள எங்க அக்கா. என்னடா அந்த உணர்வு இல்லாமல் போச்சு அவனுக்கு. டாய்லெட் போகணும், நம்ம மூளை சொல்லும் நீ டாய்லெட் போகணும்டா, நாம பாத்ரூம் போவோம். இப்போ தொடர்ந்து ஃபோன்லேயே இருக்க என்னன்னா, மூளோட ஹைப்போதலம்ஸ்ங்கிற போது தான் உணர்வுகளை கடத்துறது. நம்மளோட மூளோட ஹைப்போதலம்ஸ் வந்து ஒரே விஷயத்தை தொடர்ந்து நோட் பண்ணுறதால அதை மட்டும்தான் செய்யுது, வேற ஒன்றையுமே அது கொடுக்குதில்லை. இவர பொடியில் மற்ற விஷயங்களை அது கவனிக்குதில்லை. வெறும் கையால் ஃபோன் விளையாடுற, ஃபோனை பறிச்சாச்சு கையால் விளையாடுற. அப்போ அவர் ஹைப்போதலம்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை. ஹைப்போதலம்ஸ் வேலை செய்யலாட்டி மூடு வராது, ஒன்றுக்கு முடுக்காது போகும், கக்கா முடுக்காது போகும், பசிக்காது இருப்பான், போய் கொடுத்தா தின்பான், எவ்வளோ கொடுத்தாலும் தின்பான், போதும் என்றும் பெறாது, பசி என்றும் பெறாது. வழங்கிட்டா போதும் என்றும் பெறணுமே. மூளை வந்து நம்ம சோறு வைக்கக்குள்ளேயே சொல்லுவோம், இதை எடுத்து வைங்கம்மா, அவ்வளோ போதுமா,
தெண்டிச்சு தந்தால் அவர் வச்சது அப்படியே இருக்கும், திங்க இல்லாமல் தானே. அப்போ மூளை டயக்னோஸ் பண்ணும், ரைட் இது கூட, இது அதிகம், இது நமக்கு கூட, இதில் 2 அப்பத்தை குறைக்கணும், இப்படி நம்ம மூளை சொல்லு. அதெல்லாம் செய்யாது. அதெல்லாம் செய்கிறது இந்த நம்முடைய மூளையோட ஹைப்போதலம்ஸ், அது வேலை செய்யாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநோயாளி ஆக்குறது. அப்போ இந்த ஃபோனில் கேம் விளையாடுற பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், நாம் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். ஏன் ஆபத்துன்னு சொல்ல தெரியுமா? நீங்களே உங்கள் மனசில் கையை வச்சு சொல்லுங்க, இந்த ஃபோனால் எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொன்னால் விடுங்க பார்ப்போம். விட இயலாமல் இருக்குதானே? அப்போ நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கீங்க. ஒரு பிள்ளைகிட்ட ஃபோனை வேண்டி எடுக்க இயலாமல் இருக்கா இல்லையா? பாப்பாக்கு முன்னாடி நிமிந்து பேசாதவன் ஃபோன் மட்டும் கொடுக்கலாட்டி பாப்பாக்கு அடிக்க என்ன அரைஞ்சி பல்லக்கில் எல்லாம் கலட்டி போட்டு பாப்பா. ஓ இப்படி நடக்குது, இப்படி பயங்கரமா. ஒரு அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பினா ஒரு வீடு ஒட்டஞ்சு தூள் உள்ளுக்கு இருக்கிற எல்லாம் ஒட்டஞ்சிருக்குது. 12 வயசு பிரியன் ஃபோனை கேட்டு இல்லைன்றதுக்கு செஞ்சு அநியாயம். 12 வயசு அவன் எப்படி அந்த வீட்டை உடைச்சிருக்காங்க? மேனியா அவன்கிட்ட என்ன செய்யுது? மேனியா வருது. அவன் அப்படியே ஆக்ரோஷம் அடைகிறான். அப்போதான் மனநோய். அப்நார்மல். நார்மல் என்ன விடு. இந்த கரண்டை காலு கீழே உடுக்கிறார்கள் சொல்றது தெரியும் தானே? அது பெருமைக்கு உடுக்கிறது தான் தப்பு. ஒரு அதிசய பிள்ளையா விளங்கி வச்சுக்கிட்டு பெருமைக்கு உடுக்கக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்தில் என்றது. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்ற வேட்டி கரண்டை காலுக்கு கீழே வழுகுதுன்னாங்க. அப்போ மேலே தான் உடுக்குறாங்க, கீழே இறங்க. அந்த துணித அமைப்பு அப்படி, அவர் உடுத்த வேட்டி அப்படி வழுகுது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நீங்கள் பெருமை கொடுக்கலன்னாங்க. பெருமை கொடுக்கலன்னா அடிப்படையே கீழே இல்லை, மேலே தான் உடுத்த வழுகுது, வழுக வழுக உயர்த்துறேன். அந்த ஹதீஸ் அப்படியே வருது. இருந்தாலும் நான் அதை பார்த்து கொள்கிறேன், அது பாவமான்னு கேட்டாங்க. நீங்கள் பெருமை கொடுக்கலன்னாங்க. இந்த அதிசயம் வச்சுக்கிட்டு நாங்கள் பெருமை கொடுக்கல. ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அவர் ஒரு மௌலவி, கரண்டை காலுக்குள்ள இருக்கு. என்ன மௌலவி? அஸ்வல மினல் கஅபைனி ஃபின்னார். கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்திலேயே, ஏன் இப்படி உடுக்குறீங்கன்றது. நான் பெருமை கொடுக்கல. சரி, பெருமை இல்லை தானே? பெருமை இல்லாட்டி வைத்துங்களேன் பாப்பா. பெருமை இல்லை தானே? அப்போ வைத்துங்க பாப்பா. அது அதுதான் அந்த சாமான். நீங்கள் சொன்ன அந்த பெருமைங்கிற சாமான் அதுதான் இது. அந்த பெருமை இல்லாட்டி வைத்துங்களேன் பாப்பா. ஏழாம் இருக்குதுல்ல. அது மாதிரி இந்த ஃபோன் வச்சுக்கிற பிள்ளைகள் இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த மனநோய் இல்லை. அது சும்மா நாங்கள் சும்மா முசிப்பாத்தியா விளையாடு. முசிப்பாத்தியானு ஒரு கிழமை பாப்பா. உனக்கு ஃபோன் இல்லாமல் உனக்கு ஒரு நாள் இருக்கேலுமா? உனக்கு ஏழுதில்லை. பயங்கர சண்டை, அடி புட்டி, இன்றைக்கு போன் வரல, அடி கையை அறுப்பனுங்க, கையை அறுக்காங்க, கழுத்த வட்டினவன் இருக்கான். போன் இன்றைக்கு தரணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன். இந்த பொம்பளைகளுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, புள்ள சாப்பிடுவாங்க. சாப்பிட்டேன் சாப்பிடாது என்ன நோம்பு பிடிக்கலையா? அந்த நம்மளோட பெண்களை வீக் பாயிண்ட் அந்த பொடியை பிடிச்சிடுவாங்க. பொம்பளை பிள்ளைகள் இருந்தான், ஆம்பளை பிள்ளைகள் இருந்தான். சாப்பிட்றது ஓ சாப்பிடாம 2வது நாள் தொடரும், நான் சாப்பிடாம ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க, 3 நாள் சாப்பிடாம இருக்கட்டும், 4 நாள் இருக்கட்டும், இருக்கலாம். உங்களை ஒரு நேரம் சாப்பிடலாட்டி நீங்க அவுட். பிள்ளைக்கு போன கொடுங்க, புள்ள சாப்பிடல, சாப்பிடாட்டி என்ன புள்ள சோறு தானே. அப்புறம் அதை விட இந்த போன வேண்டி எடுத்து அவர் நாசமாக போகிறான். அதை விட நாசமே. உங்களோட வீக் பாயிண்டை பிடிக்குது. அடுத்தது நான் ஓட போகிறேன், ஊரை விட்டு போக போகிறேனுங்கிற, கையை அவருக்கு அறுக்க போகிறேன், சூசைட் பண்ண போகிறேனுங்கிற. செய் என்னஞ்சாலும் நீட்டா கண்ணாடி உடைக்கு. ஒரு பிள்ளைய கூடியதான் ஹசரத் ஜன்னல் கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டாங்க ஹசரத் ஃபோன் கேட்டு. நீங்கள் முதல் ஜன்னலுடைய கூடிய கையை உடைச்சிருந்தா கையை முடிஞ்சிருக்கும். நான் அந்த பொடியனை வச்சுட்டு தான் சொன்னது. எல்லா ஜன்னலையும் உடைச்சி போட்டானாம், இனி உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? உங்களை போல அது எப்படியா சார் ஃபோனை கொடுக்குறையோ? ஃபோனை கொடுக்கணும். அந்த முதல் ஜன்னல் உடைய கூட கையை உடைச்சிருந்தா மற்ற ஜன்னல் எல்லாம் உடையாம இருந்திருக்கும். நீங்கள் பிள்ளைய பூ மாதிரி ஒத்தி வளர்த்தா இப்படி பிள்ளை வளர்க்குறது. நொந்துரப்படா, உசிம்பிடப்படா, பிள்ளை கருப்பு வெயில் பட்டுறப்படா, பிள்ளை மோகன் கொடையை பிடிச்சிக்கு போங்கம்மான்னுடா, இனி அவன் உங்களுக்கு பிடிப்பான் கொடை. வேலை செய்ய வைக்கும்.
வீட்டில் இருக்கிற வேலையை பாப்பாவோட வேலையை வீட்டில் உள்ள பொறுப்பை பிள்ளைகிட்ட கொடுக்கணும். என்னோட பாப்பா தான் தூக்குறோம் அம்பட்டை, உமா தான் செய்யுது அம்பட்டை. அப்போ நீங்கள் பிள்ளை வளர்க்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் செங்கால் இருக்கிற ஒரு தோரத்தில் அடக்குமான எடுத்து வெய்வாப்பாண்டா ஏலாம். அதை விட பாரத்தை போய் ஜிம் சென்டரில் தூக்கி தூக்கி அடுக்கிறான். அதுக்கு நாம காசு கொடுப்போம். அவனுக்கு காசும் கொடுத்து போட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கண்ணாடிக்கு முன்னால் பெரிய பெரிய வெயிட்டை தூக்குறான். வந்து இன்றைக்கு 70 கிலோ தூக்கினாங்க, அதை விட ஒரு 50 கிராம் தான்டா இது தூக்கண்டா டயலாம். அப்போ நாம் சும்மா பழுதாக்கி போட்டோம். பிள்ளைகள்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும், வீட்டு நிலைமை சொல்லணும், பாப்பாட வருமானம் என்ன, செலவு என்ன, எப்படி எல்லாம் இருக்குது, என்ன நிலையில் இருக்குது. நாம் மறைச்சி 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 பிள்ளைய பூ மாதிரி வளர்த்தோம்னா அவன் பூ அப்பே தருவான். பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை விளங்கப்படுதுங்க, குடும்ப நிலைமை விளங்கப்படுது. ஹராத்தினுடைய அளவை சொல்லுங்க, பாரதூரத்தை சொல்லுங்க. இந்த ஃபோனை கையில் கொடுக்காதீங்க, ஃபோனை நீங்கள் எடுங்க. இதுக்கு சொல்றது இந்த ஃபோனுக்கு எடிட் ஆன பிள்ளைகளுக்குரிய ட்ரீட்மெண்ட் பிளான் என்னன்னு நீங்கள் நெட்டில் தேடி பாருங்க. அதுக்கு சொல்கிறது டோப்பமைன் ஃபாஸ்டிங் சிஸ்டம். டோப்பமைன் ஃபாஸ்டிங் என்னண்டா, அவர் ஒரு ரூமில் வச்சு ஃபோனை இல்லாமல் அவர் ஒரு 5 நாளைக்கு வைக்கிறேன், ஃபோன் கொடுக்காம அடைச்சி வைக்கிறேன். இந்த போதை வஸ்து பாவிச்சாக்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி தான் ஃபோன் பாவிச்சாக்களுக்கு இந்த டோப்பமைன் ஃபாஸ்டிங். அந்த டோப்பமைன் ஹோமோனை சுரக்காமல் வச்சிருக்கிறேன்டா என்ன ஃபோன் கொடுக்குறது இருக்கு. கத்துவார், இப்படிப்பார், உதறுவார், தேடுவார், தலையை பிப்பார், கையால் செவரு காட்டி செய் என்ன போகிறான். சோறு தேவையில்லாம்பார், சோத்தை கொடுத்தோன்னா தள்ளி விடுவார், திங்க மாட்டான். நம்ம நமக்கு பிள்ளை வேண்டா 5 நாள் பட்டனும் இருக்கணும், இருக்கட்டுமே. மனுஷன் காய்ச்சல் வந்து ஆக்சிடென்ட் பட்டு வெறும் தொண்டைக்குள்ள இப்படி ஒரு சின்ன ஒரு அளவுக்கு கஞ்சை காய்ச்சி ஊற்றி மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருக்கலையா, சோறு இல்லை, கறி இல்லை, ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் கிளாஸோட இருக்கலையா, சேலையனோட மட்டும் மாசக்கணக்கில் படுக்கலையா, சேலையனோட மட்டும் இருக்கட்டுமே, சாப்பிடாம எவ்வளோ நாளைக்கு இருக்க போறாய். அப்போ இந்த டோப்பமைன் ஃபாஸ்டிங் சிஸ்டம்ங்கிறது ஃபோன் பாவிக்கிற பிள்ளைகளுக்கு. எனவே பிள்ளைகள் இன்னைக்கு பழுதா போகிறதுக்கு ஃபோன் முக்கியமான காரணம், பெரியவங்க பழுதா போகிறதுக்கு ஃபோன் முக்கியமான காரணம். ரெண்டுமே பழுதா போகிறதுக்கு காரணம் நாம் ஒரு குடும்பம் நெருக்கமாக இருக்கல. பிள்ளைகளோட நாம காய்ச்சிட்டு இருந்தால் ஃபோனோட அவனேன்னு காய்ச்சிட்டிருக்கா. பிள்ளைகளோட நாம இருக்கணும், பிள்ளைகளோட நாம் அங்கஞ்சு போகணும், பிள்ளைகளோட உண்டாந்து சாப்பிடணும், குடும்பமாக இருந்து வட்டமாக பேசிட்டு இருக்கணும், எல்லாரும் நாம ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும். இது பாப்பாவும் மகனும் சந்திச்சு 4 மாதம் பொண்டாட்டியும் புருஷனும் கதைச்சி 7 மாதம் அவள் காய்ச்சலோட பக்கத்திலேயே படுத்து ஒலிம்பிக்கு போயிருக்காள். 6ஆம் தெரியாக ஹஸ்பண்டுக்கு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. பொண்டாட்டி சோம் இல்லாமனதே புருஷனுக்கு தெரியாத வாழ்க்கை. அப்போ என்ன இந்த வாழ்க்கை? தயவு செஞ்சு ஒரு குடும்பம் நல்லா அமையணுமெண்டா இந்த ஃபோன் பிரச்சனை இதுகளை நம்ம பார்க்கணும். அடுத்தது கடைசியாக நேரம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த போதை வஸ்து பாவை கடுமையாக பரவிக்கிட்டு பெரிய ஒரு ஆபத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கும். அடுத்த ஜெனரேஷன் அடியோட அழியுது. போதை வஸ்துக்கு எடிட் ஆனவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வெறும் பதர்கள் ஆகிறாங்க. அவங்கள்ட்ட ஆளுமையும் ஆண்மையும் அப்படியே இல்லாமல் போகும். போதை வஸ்துக்கு போடாக்கள் அது பல பேர்களில் போதை வஸ்துக்கள் பாவிக்கப்படுது. நேற்று கூட ஒருத்தன் வந்து என்ன பாவிக்காதுன்னு கேட்டேன். புதுசாக 2 பேர் சொன்னான். நான் பயானில் அந்த பேர்களை சொல்கிறேன்ல, ஏன் சொல்கிறேன்லன்னா சில ஆக்களுக்கு ஷாமான்ற பேர் சொல்லி கொடுத்தாப்புல போகும். புதுசாக 2 பேர் சொன்னான். இதை கேள்விப்படலை, இது எங்கடா இருக்கணும், எங்கட ஊரில் இருக்கு, நம்மளோட கிழக்குமானதான். அது என்னன்னா, அது சிகரெட்டில் பூசி போட்டு அடிக்கிறேன், சிகரெட்டில் பூசி போட்டு அடிக்கிறான். சிகரெட்டில் பூசுகிற கிரீம் அதையும் கண்டுபிடிச்சிக்காங்க. புதுசாகவே வந்துக்கிட்டே இருக்குது இந்த போதை வஸ்து. அதுவும் நம்முடைய சமுதாயம் இருக்கிற இடங்களுக்கு அது இறக்குமதி செய்யப்படுது. இது வியாபாரிகளுடைய தந்திரமா அல்லது விஷமிகளுடைய தந்திரமான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நாசமாக போகிறது நாங்கள். அடுத்த ஜெனரேஷன் அடியோட அழியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் தான் நாளைய தலைவர்கள், நம்மளையெல்லாம் ஆளக்கூடியவங்க. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு மாணவ சமுதாயத்துக்கிட்ட தான் போதை வஸ்து பாவனை கொடுது. எந்த மக்களிடத்தில் எந்த சமுதாயத்தில் போதை வஸ்து பாவனை போகுதோ அவங்க சீரோக்கள் ஆகுவாங்க. அவங்களால ஆண்மையும் அவங்களுக்கு இருக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு மொத்தமாக ஆண்மை இல்லாமல் போகும். ஆண்மை இல்லாமல் போனால் பெண்கள் வேசி ஆகுவார்கள். 2வது ஆளுமை இல்லாமல் போகும். அவங்கள்ட்ட ஒரு கட்ஸ் இருக்காது, படிப்பறிவு இல்லை, படிக்க மாட்டேன், ஞாபக சக்தி இல்லை, கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இதனால் டெமென்சியா, அல்சைமர் எல்லாம் வரும். இந்த போதை வஸ்து பாவிக்கிறதுனால டெமென்சியா வரும்,
அல்சைமர் வரும், சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் நிறைய வரும். மென்டல் இல்னஸ் நிறைய வரும், அவங்க பாதிக்கப்படுறாங்க. இளவயது மரணங்கள் அதிகமாகும். இலங்கையினுடைய புள்ளி விவரத்தின் சுகாதார அமைச்சினுடைய அறிக்கையின்படி இலங்கையில் ஒரு வருஷத்துக்கு போதை வஸ்து பாவனையால் மட்டும் 25,000 பேர் சாகுறாங்க. 25,000 பேர். 3 வருஷம் கோவிட் வந்து இலங்கையில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 16,800 பேர். 16,000 சொச்சம் பேர் 3 வருஷத்துக்கு. அந்த 16,000 கோவிட் கிடையாது, மௌத்தானத்துக்கு பிறகு பாசிட்டிவ். அதனால அந்த லிஸ்ட். அவர் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா இருப்பாரு, ஆளுக்கு பாசிட்டிவ் கண்டதுனால அந்த கணக்கு. எனவே வடிகட்டி எடுத்தா 100 இருக்காது 3 வருஷத்துக்கு. ஆனா புகைத்தலால் 25,000 பேர், போதை வஸ்தால் 25,000 பேர். இந்த 3 வருஷத்துக்கும் 1.5 லட்சம் பேர் அவுட். 1.5 லட்சம் பேர் போயிருக்கு. இது 16,000 எங்க, 1.5 லட்சம் எங்க, எத்தனை மடங்கு? இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்குது. அப்ப இந்த இளவயது மரணங்கள், திடீர் அகால மரணங்கள், மூளையில நரம்பு வெடிக்கிறது, இந்த அட்டாக் வர்றது, அல்சைமர், டெமென்சியா, மறதி ஏற்படுறது, ஆண்மையில் நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையில் வந்த இந்த சமுதாயம் கூட்டாக இருந்தால் அவங்க ஆளப்படுவாங்களே தவிர ஆள மாட்டாங்க. அப்ப நம்முடைய எதிர்காலம் நசிக்கப்படும், நம்முடைய ஆளுமை எல்லாம் போகுது. முஸ்லிம்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு கட்சி, அவங்கள்ட்ட படிப்புல திறமை, வியாபாரத்துல திறமை, சிந்திக்கிற ஆற்றல், நிர்வாக திறன் எல்லாம் இருந்துச்சு முஸ்லிம்கள்ட்ட. இன்னொரு 10 வருஷத்துல, இன்னொரு 20 வருஷத்துல முஸ்லிம்கள் என்கிறவங்க ஒரு கேலி கூத்துக்களாக, ஒரு கோமாளி கூட்டமாக, நசிக்கப்படுறவங்களாக ஆகுவாங்களோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் அப்படியே இல்லாம போகுது. எனக்கு ஒரு மனிதன் வந்தான், ஒரு வியாபாரி வந்து சொன்னா, அதில் தூள் பாவிக்கிற விடணும்னு முடிவெடுத்துட்டேன் என்று ஒரு கவுன்சிலிங் வந்தேன். இந்த போதை வஸ்து பாவிக்கிறவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுன்னா, இப்போ அவர் சொன்னால், இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஒரு நாளைக்கு 2,000 ரூபா அப்படி தான் இப்போ பாவிக்கணும், முதல் கொஞ்சம் கூட பாவிச்சேன்டா. ஒல்லாஹ் இந்த பள்ளிக்குள்ளேருந்து சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், அப்போ எவ்வளவு நீங்கள் முதல் பாவிச்சேன்னு கேட்டேன். 1,60,000, 70 ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கும் பாவிச்சிருக்கான். எத்தனை கோடியை இழந்துடுவான், பெரிய கோடீஸ்வரன் அவன். அது கூட கூட்டிக்கு வந்தார் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா இந்த 2 வருஷத்துக்கு இழந்துட்டார். 2 வருஷத்துக்கு ஒரு 7-8 கோடியை இழந்துட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளோட காசு யாருக்கிட்ட போகுது? அந்த காசு எங்கே? அந்த 7-8 கோடி, ஒரு 7 கோடி ரூபா காசு எங்கே? ஒரு ஆள காசு. அந்த காசு எங்கே? இலங்கையினுடைய துறைசேரியில் பதிஞ்சிருக்குமா? இலங்கையோட சென்ட்ரல் பேங்கில் அது பதிஞ்சிருக்குமா? இல்லை. அப்போ நம்முடைய நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி ஆகுமா இல்லையா? கணக்கு இல்லை, காசு இல்லை. அதான பிரச்சனை. டாலர் இல்லை. எங்க போனோம் டாலர்? கடலுக்குள்ளால வைத்து வெளிநாட்டுக்கு தூள்வார கடல் அல்லாது. இப்போ நாம பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறோம். போதை வஸ்து பாவனைங்கிறது பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. நம்முடைய சமுதாயத்தை நசிக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், பிள்ளைகளை கவனமா இருக்கணும். நாம பிள்ளைகளோட கதைச்சே பல நாள்ண்டா பிள்ளை எங்க போறோம், ஆரோட வளர, இனத்தை பாவிக்கான்னு தெரியுமா? இனத்தை பாவிக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு ரூம்ல ஹோல் எடுக்கிற ஒரு வெளியூர்ல இருந்த சிவிங்கியம் கிடக்கு மேசையில் என்ன அசரத், கணக்க சிவிங்கியம் கிடக்கு புள்ளோட மேசையில் என்ன அசரத், தூள் பாவிக்காது. சிவிங்கியம் கிடக்கு, சிவிங்கியத்தை சுற்றி வர ஈயச்சல் கிடக்கா இல்லை, அப்போ தூள் பாவிக்க. அவனுக்கு சிவிங்கியம் தேவை வேண்டதே அதை சுற்றி இருக்கிற தாளுக்கு தான், அந்த தாளுக்கு தான் வேண்டான். ஒரு வகையான ஒரு குச்சி ஒன்று இருக்குது, சின்ன ஸ்ட்ரோ ஒன்று இருக்குது, என்ன அசரத் ஆக்களை நீட்டை காட்டுறது, சுற்றிக்கிட்டு கொண்டாந்து காட்டுவாங்க. பேப்பர் சுற்றி ஒரு சருகையில் சுற்றி. நான் ஒரு மாதத்துக்கு முதல் தான் எனக்கு கண்ணால் கண்ட விஷயம் கேரளா கஞ்சாவை. இதுதான் நான் கேரளா கஞ்சான்ட்டு அன்றைக்கி அண்டு தான் தெரியும், பேர்கள் தான் தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் நான் கேரளா கஞ்சா. மகந்த பொக்கட்டுக்கு இருந்துச்சு, உடுப்புகளை செக் பண்ணங்கால் ஒருவள். அப்போ இப்படி பிள்ளைகள் எல்லாம் இதை பாவிச்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பிள்ளைகளை கவனிங்க. அப்போ உண்மையிலே பிள்ளைகளோட நாம ஃப்ரெண்டாக இருந்தால் பிள்ளை கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வேலைக்கு போகிற நேரம் போக பிள்ளைகளோட என்ன பயானுக்கு பிள்ளைகளோட வாரம், பிள்ளைகளோட நாம இருக்கு. பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு அடிக்கடி போங்க. நீங்கள் போங்க, உங்களுடைய ஸ்கூலுக்கு போய் உங்களோட பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போய் மகன் என்ன செய்கிறார், நான் வகுப்பாசிரியரை கொஞ்சம் சந்திக்கலாமா, சந்திச்சு அந்த பிள்ளைக்கும் வாப்பா நம்மளை இங்கே வரைக்கும் வந்து பார்க்குறான். கிளாஸுக்கு விட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் போகிறல, திடீரென்று ஒரு நாளைக்கு கிளாஸில் போய் மகனை பார்த்து ரைட், சாரை பார்த்து நம்மளோட மகன் நல்லா
நல்லா படிக்காரா, கேட்டுட்டு வாங்க. அப்பா அவனுக்கு ஒரு அஜ்ஜன் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் தூங்குற ரூம்ல தயவு செஞ்சு தாய்மார் நடிச்சாம போய் இறங்குங்க. பிள்ளைகள் இப்போ நாம பெரிய வீடெல்லாம் கட்டி மேலுக்கு 4 ரூம் கீழுக்கு 4 ரூம் சொல்றது, அது மூத்த மகளுக்கு, இது 2வது மகளுக்கு தனித்தனி ரூம், தனித்தனி ஃப்ரிட்ஜ், தனித்தனி அட்டாச் பாத்ரூம். அதோட நாசம்தான். படுக்கையை பிரிக்கணும், ஆனா கவனிக்காம விடக்கூடாது. ரூமுக்கு போயே இல்லை, அந்த உமாவும் பாப்பாவே இருக்கையில கீழே மேல 4 பிள்ளைகள் அந்த ரூமுக்கு போயும் இல்லை. அவள ரூமுக்கு இவள் போறதும் இல்லை, இவ்வளோ ரூமுக்கு அவள் போறதும் இல்லை. அந்த ரூமுக்குள்ள இன்னொருத்தன் வந்து கவரேஜ் வழியால வந்து கழிச்சுக்கிட்டீங்க. நடிச்சாவும் போய் பாருங்க, செக் பண்ணுங்க. பெட்ஷீட்டை கொஞ்சம் எடுத்து காதில் அப்படி கையை நேச வச்சு பாருங்க, ஒரு புல்டூத் ஒன்று இருக்கும். தலானிக்கு ஒரு போன் ஒன்று இருக்கும், தலானிக்கும் கேட்காம காய்ச்சிக்கிட்டு இருப்பாள். பாருங்க, நாம் எல்லாரும் வேண்ட உள்ள தங்கம் உண்டு, அந்த தங்க கட்டியில ஓடி போகுது. அந்த ஓடின புள்ளோட உமா தங்கம் தானே. நம்மட புள்ள தங்கம், அந்த பிள்ளையோட கதைச்சிக்கிறவன் தங்கம், நடுவில் நிற்கிற ஷைத்தான் தங்க கட்டி இல்லையே. தயவு செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலியாக்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த அவுலியாக்கள்லாம் பக்கத்தில் நிற்கலாமா? அந்த மகான்கள் ஷேகுமார்கள் பெரிய பெரிய பௌலைமார் எல்லாம் சஹாபாக்களுக்கு பக்கத்தில் நிற்கலாமா? அந்த பெரிய சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான். அப்ப நாம ஏமாத்துறோம். தயவு செஞ்சு தனித்திருக்கிறது போனிலையும் தான், நேரடியாக தான் தப்பு தப்பு தானேங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த விஷயத்தில் நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். ஆரம்பத்தில் இருந்து நான் சொன்ன விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். குழந்தைகளை வளர்க்கும் போது அகீதாவை ஊட்டி வளர்ப்போம், இறையச்சத்தை ஊட்டி வளர்ப்போம், மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களும் கணவன் மனைவியும் நெருக்கமான உறவுகளை வைப்போம். அடிக்கடி பேசணும், மனம் விட்டு பேசணும், மனசில் படுறதை மறைக்கக்கூடாது. நேரடியாக பேசுவோம், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், உறவுகளை பேணுவோம். நாம நேசிக்கிறவரை அவருக்கு முன்னால மதிப்போம். நல்ல ஒரு குடும்பம் உருவாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம